ஏன் வெற்றிவேல், சக்திவேல், ஞானவேல், குழந்தைவேல், ரத்னவேல், கதிர்வேல், வேல்முருகன் போன்ற பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்குறாங்கன்னு தெரியுமா? வேல் என்பது மூலஸ்தானத்திலேயே இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தது. முருகப்பெருமானுக்கு மொத்தம் 3 சக்திகள். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த இச்சா சக்தியாக வள்ளியும், கிரியா சக்தியாக தேவயானையும், ஞான சக்தியாக வேலாயுதத்தையும் சுவாமி வச்சிருக்கிறாரு. சிவபெருமான் என்ன பண்ணாரு? உலகத்துல இருக்கிற அனைத்து சக்திகளையும், அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றாக திரட்டி, அதை அப்படியே ஒரு வார்ப்புல ஊற்றி எடுத்தா எப்படி தகதகதகதனு மின்னும். அப்படி மின்னியது அந்த வேல். அந்த வேலை அப்படியே தூக்கி முருகன் கையில சிவபெருமான் கொடுக்கல. அம்பாள் கையில கொடுத்தார். கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வேலை சக்தி வேலாக நீ முருகனிடத்துல கொடு அப்படின்னு அவர் சொல்ல, அம்பாள் வாங்கி அந்த வேலை தன்னுடைய சக்தியையும் அவள் சேர்க்கிறாள். சேர்த்த பிறகு அந்த வேலை முருகப்பெருமானுக்கு அம்பாள் தான் கொடுக்கிறாள். அப்ப அந்த வேலுல என்ன ஆற்றல் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லா ஆற்றல்களும் அந்த வேலுக்கு இருக்கிறது. அது அழிக்கும் ஆயுதம் மட்டும் கிடையாது, அது காக்கும் பொருளும் கூட. ஒரு ஆயுதம் அழிக்கத்தானே செய்யும், அது எப்படி காக்கும் அப்படின்னு நாம நினைக்கலாம். கத்தி இருக்குது, அந்த கத்தியே வச்சு கொலையும் பண்ண முடியும். ஆனா அதே கத்தியே வச்சு ஆபரேஷனும் பண்ண முடியும் இல்லையா? வேல் என்பது பகைவர்களுக்கு அழிக்கும் பொருளாகவும் பக்தர்களுக்கு காக்கும் பொருளாகவும் இருந்து நம்மை அரணாக காக்கக்கூடியது. ஆதலால் முருகா வழிபாடோட வேல் வழிபாடும் செய்யுங்கள்.